மதுவிலக்கை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வருவது பற்றி இன்று பல அரசியல் கட்சி தலைவர்களும் பேசி வருகின்றனர். மதுவை பற்றி அறியாத ஒரு தலைமுறைக்கு மதுவை அறிமுகப்படுத்திய திமுக தலைவர் திரு கருணாநிதியும் திமுகவினரும் இது பற்றி பேசுவது வினோதமானது. நான் அடிக்கடி சொல்லுவதைப் போல் மதுவிலக்கை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் மதுவிலக்கை பற்றி பேசுகின்ற அருகதை திரு கருணாநிதிக்கும் கிடையாது, திமுகவினருக்கும் கிடையாது. 1971 ஆகஸ்ட் மாதம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதியால் மதுவிலக்கு நீக்கப்பட்டது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் அயல் நாட்டு மதுவகைகள், சாராயம் மற்றும் கள் விற்பனைக்கான கடைகள் மாநிலம் முழுவதும் திறக்கப்பட்டன. 2007 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசிய போது திரு கருணாநிதி, நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வது கள்ளச்சாராயம் என்பது ஒழிக்க முடியாத ஒன்று என்பதுதான். அறவே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாததற்கு காரணம் மதுவிலக்கு திட்டத்தில் நாம் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவது என்றால் அவர்களை விட இன்னும் நல்ல சரக்குகளை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதிலேதான் வெற்றி பெற முடியுமே தவிர வேறு வழியிலே வெற்றி பெற முடியாது என்பதற்கு இன்றைய உலக நிலை, உலக பண்பாடு, உலக கலாச்சாரம் சாட்சியாக இருக்கின்றது என்றார் திரு கருணாநிதி. மதுவிலக்கு குறித்து இதுதான் திரு கருணாநிதியின் உண்மையான கருத்து. தேர்தலுக்காக இன்று மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்து தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நப்பாசையில் மதுவிலக்கு பற்றி திரு கருணாநிதியும் திமுகவினரும் பேசி வருகின்றனர். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என திமுக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதல் பணியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்றும் திரு கருணாநிதி கூறினார். பூரண மதுவிலக்கு என்பது திமுகவின் கொள்கை என்றால் அது பற்றி தேர்தல் அறிக்கையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனால் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் இயற்றப்படும் என்றும் தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் டாஸ்மாக் கலைக்கப்பட்டு இந்த விற்பனை கழகத்தின் மூலம் தற்போது செய்யப்பட்டு வரும் மதுபான விற்பனை முற்றிலும் நிறுத்தப்படும் என்றும் மதுபான விற்பனை செய்வதிலிருந்து அரசு முற்றிலும் விலகி கிராம உற்பத்தி பொருட்களை பொதுமக்களுக்கு நேரடியாக விற்பனை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு என்று திரு கருணாநிதி அடிக்கடி சொல்லி வந்தாரே. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போது பூரண என்ற வார்த்தை மறந்து போய்விட்டதா? போராட்டங்களின் போது சொன்னது போல பூரண மதுவிலக்குக்கு முதல் கையெழுத்து போடப்படும் என்று ஏன் வாக்குறுதி அளிக்கவில்லை? ஏனெனில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் எண்ணமே திரு கருணாநிதிக்கும் கிடையாது, திமுகவுக்கும் கிடையாது. ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்திலும் பூரண மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு என்று கூறி வருகிறார் கருணாநிதி. அப்படி என்றால் தேர்தல் அறிக்கையிலேயே பூரண என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவில்லை? ஏனென்றால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருகின்ற எண்ணமே திரு கருணாநிதிக்கும் இல்லை, திமுகவினருக்கும் இல்லை. அதனால்தான் மதுபான விற்பனையிலிருந்து அரசு முற்றிலும் விலகும், தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் கலைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லி தனியார் மூலம், கிளப்புகள் மூலம் மதுபான விற்பனையை மேற்கொள்ள சூழ்ச்சி செய்துள்ளார்கள். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை
பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கொள்கை. ஆனால் பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தில் கொண்டு வருவது என்பது இயலாது. இது படிப்படியாகத்தான் கொண்டு வர முடியும். 1971ஆம் ஆண்டில் திமுகவால் மது அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு தலைமுறைக்கும் மேலாக இது தமிழ்நாட்டில் உள்ளது. எனவேதான் இதை ஒரே நாளில் ஒழிக்க இயலாது. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்கள் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும், கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.